திருநெல்வேலி சமூக நீதி மாணவர் விடுதியில் அமைச்சர் வன்னியரசு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து குறைகளை கேட்டறிந்தார். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகே சமூக நீதித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மாணவர்கள் கல்லூரி விடுதியில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், குடிநீர் வசதி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து கலந்துரையாடிய அமைச்சர் அவர்களிடம் நேரடியாக குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது மாணவர்கள் விடுதியில் அசைவ உணவுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் பெரும்பாலும் சைவ உணவுகள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் அமைச்சரிடம் தெரிவித்தனர். ஏன் மட்டன் இல்லை போடமே நாங்கள் இப்போ மட்டன் எடுக்கிறதுல யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு போட மாட்டாங்க. நீங்களே பாங்க வெறும் சாப்பிட மாட்டேன், அதனால நாங்கள் போடலை. இன்னும் போடுறோம், இன்னும் ரெகுலராக போடுறோம். பிறகு நீங்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. மேலும் விடுதியில் என்னென்ன உணவுகள் வழங்கப்பட உள்ளன என்பது பற்றி முன்கூட்டியே மாணவர்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்படுவதில்லை என்றும் வழங்கப்படும் உணவின் தரம் திருப்திகரமாக இல்லை என்றும் புகார் தெரிவித்தனர். குறிப்பாக சப்பாத்தி தரமற்ற நிலையில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். சப்பாத்தினா சப்பாத்தி அது வந்து எப்படி இருப்பாங்க, அப்பளம் மாதிரி இருக்கு, உடச்சி உடச்சி எப்படி சாப்பிடாங்க. கணக்காக வந்து எல்லாம் பண்ணுறோம். இந்த வளாகத்தில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி, இளங்கலை மாணவர்கள் மற்றும் முதுகலை மாணவர்கள் என 3 பிரிவுகளாக சுமார் 250 மாணவர்கள் 3 விடுதிகளில் தங்கியுள்ளனர். விடுதி வளாகத்தில் உள்ள நூலகத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். அப்போது நூலகத்தை சிலர் படுத்து உறங்குவதற்கு பயன்படுத்துவதாக தெரிய வந்ததால் அதனை அமைச்சர் கண்டித்தார். நூலகம் மாணவர்களின் கல்வி பயன்பாட்டிற்காக மட்டுமே முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் விடுதி வளாகத்தின் உள்ளே ஓடும் கழிவுநீர் ஓடை முறையாக பராமரிக்கப்படாததை கண்டித்த அமைச்சர் சாக்கடை பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மாணவர்களுக்கு தரமான உணவு மற்றும் தேவையான அடிப்படை வசதிகள் முறையாக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் வன்னியரசு அறிவுறுத்தினார். உணவு வந்து தரமாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்கிறோம், அதுக்காக தான் நம்ம மாணவர்களுடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்குது. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தால் தான் வந்து ஸ்ட்ரென்த்தனாக அவங்க வந்து படிப்பில் போகணும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த விடுதியில் இருக்கிற 3 விடுதிகளை நம்ம ஆய்வு செய்யணும். அது சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அந்த குறைகளை வந்து நாங்கள் கேட்டறிந்து சரி செய்வதற்கு விடுதி காப்பாளர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும், மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த மாற்று கருத்துல இவர்கள் வந்து இனிமேல் வந்து தப்பிக்க முடியாது. இனிமேல் வந்து இதை சொல்லிட்டு எங்காவது வந்து எஸ்கேப் ஆகி கடந்த முறை இருந்தது கூட மெத்தனமாக இருந்தால் விடுதி காப்பாளர்கள், விடுதியில் இருக்கிற யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கைக்குள்ளாவார்கள் என்பது எந்த மாற்று கருத்தில். மாணவர்களுக்கான அரசு நம்முடைய அரசு, மாணவர்களுக்கான முதல்வர் நம்முடைய முதல்வர். ஆக அவர்களுடைய நலன் கருதி தான் இதை நம்ம வந்து எடுக்கிறோம். அதனால் வந்து விடுதி காப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும். அதற்கு அவர்கள் வந்து பொறுப்பாக இந்த உணவு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அது சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதுக்கு மனுவெல்லாம் ஒட்ட சொல்லியிருக்கிறோம். என்ன உணவு தேவைங்கிறத நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை உடனே செய்யலாம். கட்டாயம் வந்து நடவடிக்கை கொண்டாவார்கள். ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம வந்து இருக்கிறோம். இந்த எச்சரிக்கையை அவங்க வந்து கேட்கலன்னா அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது எந்த மாற்று கருத்து.